எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மற்ற கட்சிகளை விட மற்ற கட்சி தொண்டர்களை விட தாவேகா தொண்டர்கள் இந்த அறிவிப்பினால் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக அந்த சந்தோஷமும் உற்சாகமும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களிடத்திலும் ஒட்டி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய டைமில் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் நடந்த பல நிகழ்வுகளில் இல்லாத ஒரு புன்னகை, ஒரு சந்தோஷம் சிபிஐ விசாரணை முடித்து வரக்கூடிய நேரத்தில் அவருடைய முகத்தில் காணப்பட்டதை பார்க்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேர்தல் நடத்திய விதிமுறைகளெல்லாம் பார்த்திங்கன்னா உடனடியாக அமலுக்கு வந்துடுச்சு. தாவேகா தலைவரும் தாவேகா கட்சியினரும் பல மக்கள் சந்திப்புகளையும் தேர்தல் பரப்புரைகளையும் வரக்கூடிய நாட்களில் முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம கேள்விப்படக்கூடிய செய்தி என்னென்னா, கரூரிலிருந்து இம்முறை தன்னுடைய மக்கள் சந்திப்பை மீண்டும் தொடங்குவதற்கு அவர் பிளான் பண்ணியிருக்கிறாராம். அப்படி நடைபெறும் பட்சத்தில், ஒருவேளை அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் அந்த குடும்பத்தினருக்கு, தங்கள் உறவுகள் இழந்த அந்த குடும்பத்தினருக்கு அது ஒரு ஆறுதலாகவும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகவும் அமையும். அதே வேளையில் தாவேகா தலைவருக்கும் தாவேகா கட்சியினருக்கும் பொலிட்டிக்கலி ஒரு மைலேஜை கொடுக்கக்கூடிய நிகழ்வாகவும் அது அமையலாம். ஒருவேளை நாம் கேள்விப்பட்ட இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பை மீண்டும் கரூரிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால், இந்த மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த எஸ்ஓபி போட்டோ இல்லங்காட்டி காவல்துறை அனுமதி கொடுக்காமலும் அவருடைய மக்கள் சந்திப்பை, அந்த குடும்பங்களை அவர் சந்திப்பதை இந்த மாதிரி தடுக்க முடியாது. ஆனால் ஒரு செய்தி கேள்விப்படுறோம், உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து விஜய் அவர்கள் மீது ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கரூர் சம்பவத்தில், அதாவது ஒருவேளை விஜய் அவர்கள் மீண்டும் சென்று அந்த குடும்பத்தை சந்தித்து தன்னுடைய பரப்புரையை தொடங்கினால் ஒரு மோமெண்ட்டை கிரியேட் ஆகும்ல பொலிட்டிக்கலி. அந்த மோமெண்ட்டத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இதுக்கு மேலே என்ன, ஒரே தேர்தல் பிரச்சாரம், பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்புன்னு தாவேகா தொண்டர்கள் ரொம்ப குசியாக இருக்க போகிறீங்க. பட் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களையே மறந்து அதில் மூழ்கி பழைய சம்பவங்களை ஒன்றும் மறக்காமல் எந்த கூட்டத்தில் பங்கெடுத்தாலும், எந்த மக்கள் சந்திப்பில் பங்கெடுத்தாலும் ரொம்ப கவனமாக தெளிவாக இருந்துக்கோங்க. முக்கியமாக அந்த கொத்தடிமைகள் கூட்டத்துக்கிட்டையும் அந்த கொத்தடிமைகளுடைய அடிமை கூட்டத்துக்கிட்டையும் கவனமாக இருக்கிறத விட, இதுவரையிலும் தாவேகாவினரே அதிகம் எதிர்க்காத அந்த ஊழல் அடிமை கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த தேர்தல் நடத்திய முறைகள் அமலுக்கு வந்த பிறகு, தேர்தல் டேட் அறிவிக்கப்பட்ட பிறகு, குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை முடிந்து வந்த பிறகு, அந்த கூட்டணி கணக்குகளெல்லாம் பொய்யாய் போன பிறகு பார்த்திங்கன்னா, அந்த சமூக வலைதளங்களில் இவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஒருவித நரேட்டிவ்ஸ், இவங்க செட் பண்ணக்கூடிய அந்த அஜெண்டாலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதற்கு கொத்தடிமைகளே பரவாயில்லையோங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. ரொம்ப அபாயகரமானவர்கள், ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏற்கனவே ஆண்டு ருசி கண்ட இந்த ரெண்டு கட்சிகளும் மீண்டும் அந்த அதிகாரத்தை ருசிப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் எந்த சூழ்ச்சிகளை வேணாலும் பண்ணுவாங்க. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கும் விஜய் அவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கும் ஆச்சரியப்படுவதற்குள்ள ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பல சதி திட்டங்களை வரக்கூடிய நாட்களில் செயல்படுத்த ரெடியாக இருப்பாங்க. விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் அல்லது மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்ளக்கூடிய நீங்கள் ஒரு கண் விஜயை பார்த்து கொண்டிருக்கும் என்றால், மற்றொரு கண்ணால் இது போன்ற சதி திட்டங்கள் ஏதாகிலும் உங்களை சுற்றி பின்னப்படுகிறதா, செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யப்படுகிறதான்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் நாம் இதுவரைக்கும் கேட்காத, பார்க்காத பல மீடியா நரேட்டிவ்ஸ், பல மீடியா ட்ராப்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, செட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு, விஜய் அவர்கள் அந்த கூட்டணி புரளியை உடைத்த பிறகு, குறிப்பாக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தாவேகாவினரிடத்தில் உருவாகிருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் மோமெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இதை எப்படியாவது உடைக்கணும். தாவேகா தொண்டர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சமநிலையை, பாசிட்டிவ் மோமெண்டத்தை எப்படியாவது தரைமட்டமாக்கி அவர்களை குழப்பத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல மீடியா நரேட்டிவ்ஸை உங்கள் முன்னாடி வைக்க போகிறாங்க. அதை கேட்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஆமாப்பா, அவங்க இது போன்ற பல மீடியா ட்ராப்ஸு, பல மீடியா நரேட்டிவ்ஸை செட் பண்ணுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? கடந்த காலங்களில் அவர்கள் வைத்த இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை நாங்கள் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா உடச்சி விட்டுருக்குறோம். நாங்கள்லாம் யார், விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஒரு 2 சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நினைவில் கொண்டு வரேன். இப்போ சமீபமாக நடந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த என்டிஏ கூட்டணியை குறித்த அந்த புரளி. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பு நடந்த அந்த விவாகரத்தை குறித்த அந்த ஒரு வதந்தி. இந்த 2 சம்பவங்களை குறித்தும் அவர்கள் மீடியா ட்ராப்பும் மீடியா நரேட்டிவ் செட் பண்ண அந்த டைமில் மற்ற நடுநிலையாளர்களை விட, மற்ற பொதுஜனங்களை விட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அந்த ட்ராப்பில் அதிகமாக சிக்கினது. அந்த செய்திகளுக்கு ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் அந்த ட்ராப்பை வைத்தார்களோ, அந்த நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ, அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிப்பதற்கு உங்களுடைய அந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை தான்
ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இது போன்ற நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு அந்த நாள் அதை அப்படி கடந்து போக முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல், விஜயண்ணா இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தே ஆகணும், நிர்மல் சார் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைத்து இது பொய்ன்னு சொல்லிடுங்க, ஆதவ் சார் இப்போ ஒரு அறிக்கை விடுங்க, இப்போ நீங்கள் பேசுகிறேன்னா ஜனங்களெல்லாம் நம்பிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணி விளாத்திக்குளம் பள்ளி மாணவியின் கொடூரமான அந்த கற்பழிப்பு மற்றும் கொலை சம்பவத்தையும், அந்த சம்பவம் தொடர்பாக அங்கு சென்ற திமுக எம்பியான கனிமொழியை ஊர் பொதுமக்கள் நிராகரித்து அனுப்பின அந்த சம்பவத்தையும் மழுங்கடிப்பதற்கு அன்றைய தினம் இவர்களால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட தாவேகா மற்றும் என்டிஏ குறித்த கூட்டணி வதந்தியை நீங்கள் சோசியல் மீடியாவில் அதிகம் டிஸ்கஸ் பண்ணி அதற்கு ரியாக்ட் பண்ணி அந்த கொடூரமான செய்தியை நீர்த்து போக செய்து விட்டீர்கள். அவர் 2-3 நாட்கள் மௌனமாக இருந்து உடைத்து விடக்கூடிய இது போன்ற பல நரேட்டிவ்ஸை அந்த 2-3 நாளில் உண்மை என்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சோசியல் மீடியாவில் நீங்களே பரப்பி விட்டுறீங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் வைக்கப்படக்கூடிய இது போன்ற ட்ராப்ஸுக்கு தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணி அவரையும் என்ன பண்ணாங்கன்னா தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லா பொருளுக்கும் உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே பதில் கொடுக்கணும், உடனே ப்ரெஸ் மீட் வைக்கணும், இப்படி இனி வரக்கூடிய நாட்கள் அவரை போட்டு நச்சரிக்காமல் அவருடைய அரசியலை செய்வதற்கு அவருக்கு இடம் கொடுங்கள். அவருக்கு தெரியாத என்ன எப்போ மௌனமாக இருக்கணும், எப்போ பேசணும், எப்படி மௌனமாக இருந்து சொல்லப்படக்கூடிய பொருள்களை உடைத்து விட வேண்டும், இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்படி தான் அரசியல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிற அந்த அவசர அரசியலை அவர் மீது புகுத்தாமல் அவர் பண்ணக்கூடிய அரசியலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ எல்லாத்தையுமே விட்டுட்டு அரசியல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேவை செய்வதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்த அந்த மனுஷனுக்கு அரசியல் பண்ண தெரியும்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு அதுக்கு கைமாறாக ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, நீங்களும் போடுவீங்க. பட் அதையும் தாண்டி அந்த மனுஷனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இந்த பிரச்சாரம் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அந்த பிரச்சாரத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க. இனி வரக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களில், அதாவது எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களில் இவர்கள் மும்முரமாக மீடியா லெவலில் செட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ்ஸை நீங்கள் கிரவுண்ட் லெவலில் போய் பிரேக் பண்ணுங்கள், உடைச்சிருங்க. அப்படி அந்த நரேட்டிவ்ஸை உடைக்கிறதுக்கு நீங்கள் மேடை போட்டு தான் பேசணும்னு கிடையாது, அப்புறம் பிரச்சார கூட்டங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் கூட போட வேணாம். சிம்பிள். விஜய் ஒரு மக்கள் சந்திப்பில் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறான்னு. அப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஜய் நீங்கள் தான்னா, உங்கள் வீட்டிலும் உங்கள் வீட்டை சுற்றிலும் சில அப்பாவிகள் இருப்பாங்க. அதாவது ஆளும் கட்சிக்காரனுடைய சேனல் தான் சன் டிவின்னு தெரியாமல் சில அப்பாவிகள், அப்புறம் இந்த தினகரன், நக்கீரன் இதெல்லாம் அவருடைய பத்திரிகைகள் தான் தெரியாமல் சில அப்புராணிகளும் சில அப்பாவிகளும் இருக்கிறாங்க இல்லையா. அப்புறம் இந்த தினத்தந்தி, தினமலரில் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் உண்மையை நம்பிட்டு ஒரு அப்பாவி கூட்டம், ஒரு அப்புராணி கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்திடத்தில் போங்கள். அப்புறம் உங்கள் பக்கத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு வீட்டு மதிலில் கையை வச்சுட்டு, இன்னொரு வீட்டு காம்பவுண்டில் கையை வச்சுக்கிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்றுக்கு அதை நான் கேள்விப்பட்டேன், நேற்றுக்கு என் புருஷன் இதை சொன்னாங்க, என் பொண்டாட்டி இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற புரளிகளை நம்பி ஒருவருக்கு ஒரு ஷேர் பண்ணி 2 பேருமே அதை நம்பி ஆமாம் இல்லை இந்த மாதிரி நம்பக்கூடிய ஒரு அப்புராணி கூட்டம், ஒரு அப்பாவி கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்திட்ட போங்க. அப்புறம் இந்த சந்தைக்கு போகக்கூடிய நேரத்தில், பஸ்ஸில் போகக்கூடிய நேரத்துலலாம் இந்த பேப்பர் கட்டிங்ஸில் போடக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்திட்ட போங்க. அதையும் தாண்டி இந்த கோயில், சர்ச்சு, மசூதியெல்லாம் இருக்குல்ல, இந்த அப்பாவி கூட்டம் அங்கே போகக்கூடிய நேரத்தில் அங்கே ஏற்கனவே சுய அஜெண்டாவிற்காக, சுய லாபத்திற்காக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மதத்தை காட்டி, வழிபாட்டு முறைகளை காட்டி இந்த அப்பாவிகளை குழப்பி இவர்கள் எந்த தீய சக்திக்கு ஓட்டு போட்டுடவே கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தில் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஓட்டு போகிறதுக்காக ஒரு வித பிரைன் வாஷ் பண்ணி சம்மதிக்க வச்சுருவாங்க. அப்படி சம்மதிக்கக்கூடிய அப்பாவி கூட்டம் உங்கள் வீட்லேயோ உங்கள் பக்கத்து வீட்லேயோ இருக்கும்னா அவங்கக்கிட்ட பேசி எது உண்மை எது நரேட்டிவ்னு அவங்களுக்கு புரிய வச்சு இப்படி அவர்கள் செட் பண்ணக்கூடிய நரேட்டிவை பிரேக் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையுமே விட்டுட்டு இனிமேல் அரசியல் தான் வாழ்க்கைன்னு துணிச்சலாக முடிவெடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதை பண்ணுங்க, பெரிய மாற்றம் வரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.